பேராசிரியர் கவியரசு இணைந்திருக்கிறார். கவியரசு வணக்கம். தற்பொழுதுதான் 101வது விண்வெளியில் ஏவப்பட்டது செயற்கைக்கோள். இப்போ அந்த செயற்கைக்கோள்ல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறதா இஸ்ரோ தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக என்ன கோளாறு ஏற்பட்டிருக்கிறது? ஒருவேளை அதை சரி செய்ய முடியும்னா அதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? அது பற்றியே சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இல்ல இந்த பிஎஸ்எல்வியில இந்த 3வது ஸ்டேஜ்ல ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி இது ரெண்டுமே வித்தியாசமான வெஹிக்கிள். இதுல பிஎஸ்எல்வி மொத்தம் 4 அடுக்குகளை கொண்டது. அதான் 4 ஸ்டேஜ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சாலிடு, செகண்ட் ஸ்டேஜ் வந்து லிக்விடு, மீதி இதர ஸ்டேஜ்கள் வந்து லிக்விட் வரும், அப்புறம் சாலிட். 4வது ஸ்டேஜ் சாலிட் வரும். இதுல வந்து இந்த 3வது ஸ்டேஜ்ல வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஸ்டேஜும் கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் இந்த செயற்கைக்கோளை வந்து நம்ம வெற்றிகரமா விண்ணில் ஏவ முடியும். இதுல பிஎஸ்எல்வி 3rd ஸ்டேஜ்ல வந்து ஃபெயிலியர் அக்கர் ஆயிருக்குன்னு சொல்றதுனால கிட்டத்தட்ட இந்த மிஷன் வந்து முடிவுக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்ல முடியும். சரியா? இது வந்து இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜ் எக்ஸிக்யூட் ஆனாதான் ராக்கெட் வந்து தன்னுடைய சேட்டலைட்டை வந்து வெற்றிகரமா செலுத்த முடியும். அந்த ஸ்டேஜ் எக்ஸிக்யூட் ஆகல. பிஎஸ்எல்வி 3 கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு இந்த பர்டிகுலர் மிஷன்ல ஃபெயிலியர் ஆயிருக்கு. இதை வந்து சரி செய்யலாம் முடியாது. ஏன்னா ராக்கெட் தொழில்நுட்பம்ங்கிறது எல்லா பார்ட்ஸும் சரியா வேலை செஞ்சா மட்டும்தான் நம்ம கரெக்டா சேட்டலைட்டை வந்து நம்ம இன்டென்டட் ஆர்பிட்ல செலுத்த முடியும். இதுல ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல ஃபெயிலியர் ஆனா கூட நம்மளால அது முடியாது. கிட்டத்தட்ட இந்த பிஎஸ்எல்வி 3 ஸ்டேஜ்ல ஃபெயிலியருங்கும் போது நம்ம 75% நம்ம அச்சீவ் பண்ணல, உண்மையை சொல்லணும்னா. அதனால இந்த செயற்கைக்கோள் நமக்கு வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிருக்கு. பட் ஆனா நம்ம பிஎஸ்எல்வி ரிலையபிலிட்டியில இது 3வது ஃபெயிலியர் தான். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஓகே, இது அக்செப்டபிள் தான். பட் ராக்கெட்டுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்துல இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் வர சகஜம்தான். ஐஎஸ்ஆர்ஓ இதற்கான நடவடிக்கைகள், மீட்பு நடவடிக்கைகள் இல்ல இதற்கான ஆல்டர்னேட் சேட்டலைட்டை இன்னும் கொஞ்ச நாள்ல ரெடி பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா செலுத்துவாங்க, நம்ம எல்லாரும் நம்பலாம். கவியரசு, இதுக்கான தோல்விக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இந்த தோல்விக்கான காரணம் வந்து பிஎஸ்எல்வி 3 வந்து அதோட ஸ்டேஜ் இக்னைட் ஆகலன்னு சொல்றாங்க. அதோடைய ஸ்டேஜ் இக்னைட் ஆகலன்னா இது ஃபியூவல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடைசர், இன்னொன்று வந்து ஃபியூவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து அதோடைய கம்பஷன் சேம்பர், எரியூட்டக்கூடிய சேம்பர்ல வந்து ஒன்னா மீட் பண்ணும்போது தானாவே ஃபயர் ஆகணும். ஸோ அது ஃபயர் ஆகல, அதுதான் பிரச்சனை. இப்போ ஃபயர் ஆகாததுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா இதுல 2 வால்வு இருக்கும். ஒன்னு வந்து ஃபியூவல்ல இருந்து வர ஒரு வால்வும், ஆக்சிஜன் சப்ளைல இருந்து வர ஒரு வால்வும் இருக்கும். இந்த வால்வு சரியா, ஏதாவது ஒரு வால்வு வந்து சரியா ஒர்க் ஆகலைன்னா ஃபியூவல் வந்திருக்காது, இல்ல ஆக்சிஜன் வந்திருக்காது. அதனால அந்த ரியாக்ஷன் நடந்திருக்காது. ஸோ இது வால்வுக்கான ஒரு ப்ராப்ளமா பார்க்கலாம். இல்ல இது தாண்டி ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்கு. உள்ள ப்ரெஷர், சரியான ப்ரெஷர் உள்ள டேங்க்ல இல்லைன்னா ஃபயர் ஆகாமலே இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. அது ஐஎஸ்ஆர்ஓ தரப்புல இருந்து அது என்னென்ன கூடிய சீக்கிரத்துல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படிங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கன்க்ளூஷன் ஆனது கரெக்டா இருக்கு. ஓகே திரு கவியரசு, இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.